ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. சில தவிர்க்க முடியாத காரணங்களால் கொஞ்ச நாளாக என்னால் வீடியோ போட முடியலைங்க. அதற்கு நான் உங்ககிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனி இந்த தவறு நடக்காது. தொடர்ந்து தினமும் ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக கட்டாயமாக போட முயற்சி பண்ணுறேன். நிறைய நல்ல விஷயங்களை, ஆன்மீக தகவல்களை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை, நிறைய விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்க நான் விரும்புகிறேன். இத்தனை நாள் எனக்கு ஆதரவு கொடுத்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேங்க. இன்றைய நாள் மிக அற்புதமான நாள், வருடத்தின் முதல் நாள். இந்த நாளில் நாம் எல்லாரும் ஒரு உறுதி எடுத்துக்குவோம். அதாவது தினமும் முருகப்பெருமானுடைய நாமத்தை நம்ம சொல்லணும். இதில் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பீங்க, தினம்தோறும் முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி கவசம் படிப்பீங்க, முருகப்பெருமானுடைய கந்தர் அனுபூதி, வேல்மாறல், திருப்புகழ் இது எல்லாமே பாராயணம் பண்ணிட்டு இருக்கிறவங்க இருப்பீங்க. இருந்தாலும் காலை எழுந்த உடனே முருகப்பெருமானுடைய இந்த மந்திரத்தை ஒரு 18 முறை சொல்லி பாருங்க. அளவுக்கு அதிகமான அற்புதமான ஒரு ஆற்றல் நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. முருகப்பெருமானுடைய பேரருள் நமக்கு கிடைக்கும். ஓம் என்பது பிரணவ மந்திரம், த்ரீம் என்பது மகாலட்சுமி தாயாருடைய பீஜா மந்திரம், சரவணபவ என்பது முருகப்பெருமானுடைய அற்புதமான மந்திரம். இந்த மூன்றையும் நம்ம சேர்த்து சொல்கிறப்ப, தினம்தோறும் காலை எழுந்தவுடனே இந்த மூன்றையும் சேர்த்து நம்ம சொல்கிறப்ப நிச்சயமாக வாழ்வில் நற்கதி நமக்கு கிடைக்கும். அதாவது உயர்ந்த இடத்தை நம்ம நிச்சயமாக பிடிக்கலாம். இத்தனை நாள் எத்தனை கஷ்டப்பட்டு இருந்தாலும், இத்தனை நாள் எத்தனை துன்பப்பட்டு இருந்தாலும் இந்த மந்திரத்தை தினமும் காலை எழுந்தவுடனே 18 முறை சொல்லிட்டு தான் மற்ற வேலையை நான் தொடங்குவேன் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு இருங்க. தினம்தோறும் சொல்லுங்க. காலை எழுந்தவுடனே எத்தனை வேலை இருந்தாலும் சரி, எத்தனை அவசரமாக இருந்தாலும் சரி, மனதிற்குள் முருகப்பெருமானுடைய திரு உருவ மனக்கண்ணில் கொண்டு வந்து மனதிற்குள் அவரை நிறுத்திட்டு இந்த மந்திரத்தை ஒரு 18 முறை அமர்ந்து சொல்லுங்க. கண்களை மூடி முருகனை நினச்சி 18 முறை சொல்லிட்டு அந்த நாளை தொடங்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அத்தனை நல்ல விஷயங்களும் நடக்குங்க. இத்தனை நாள் உங்களுக்கு தள்ளி போயிட்டு இருந்த அத்தனை விஷயம் நல்லதாகவே நடக்கும். முருகனுடைய இந்த மந்திரத்தை தினம்தோறும் நான் சொல்லுவேன். காலை எழுந்த உடனே இந்த மந்திரத்தை சொல்லிட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு இந்த நாளை நம்ம தொடங்கலாம். முருகப்பெருமானை நான் தொடர்ந்து வழிபாடு செஞ்சிட்ருக்கேன். நான் ஒரு வேண்டுதலுக்காக வழிபாடு செஞ்சிட்ருக்கேன். என்ன காரணம் அப்படின்னு தெரியல. அந்த வேண்டுதல் தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஒரு வழிபாட்டு முறையை செஞ்சு பாருங்கள். அதாவது முருகனுக்கு தினம்தோறும் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. இந்த விளக்கேற்றி வழிபாடு செய்கிறப்ப சிவப்பு திரி போட்டு வழிபாடு செய்யுங்க. செவ்வாயின் அதிபதியாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான். செவ்வாயின் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு சிவப்பு திரி போட்டு செவ்வரளி அல்லது செம்பருத்தி பூ கொண்டு பூஜை செய்து நாம் வழிபாடு செய்தால் நிச்சயமாக நம்ம நினைத்த காரியம் நடக்கும் அப்படின்னு ஆன்மீக பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள். இதையும் நீங்கள் இன்றைக்கி நாளைக்கு அப்படின்னு 2 நாள் 3 நாள் செஞ்சுட்டு பலனை எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. இத்தனை நாளைக்கு நான் உனக்கு சிவப்பு திரி போட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்கிற முருகப்பெருமானே, அத்தனை நாளுக்குள்ளே எனக்கு ஏதாவது ஒரு நற்கதியை காட்டு, எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டு அப்படின்னு சொல்லி உரிமையோடு கேளுங்க. நம்ம ஒவ்வொருவருமே இறைவனுடைய குழந்தைகள். நம்ம அவங்கக்கிட்ட உரிமையோடு கேட்கலாம், சண்டை போடலாம். ஏன் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிற, ஏன் என்னை பார்க்க மாட்டேங்கிற, ஏன் எனக்கு செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு நம்ம உரிமையோடு சண்டை போட்டு கேட்குறப்ப நிச்சயமாக அவங்க நமக்கு கொடுத்து தாங்க ஆவாங்க. நிச்சயமாக நம்ம கேட்குறது நமக்கு கிடைக்கும். நமக்கு முதல்ல நம்பிக்கை வேணும். நம்பிக்கையோடு நம்ம செய்கிற ஒவ்வொரு வழிபாடும் நமக்கு நல்லதையே கொடுக்கும். தினம்தோறும் சிவப்பு திரி போட்டு செவ்வரளி அல்லது செம்பருத்தி மலர் கொண்டு முருகப்பெருமானுக்கு பூஜை செய்யுங்க. இது இத்தனை நாளைக்கு நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு கணக்கு போட்டு செய்யுங்க. அதாவது 21 நாள், 48 நாள், 16 நாள், 8 நாள், 7 நாள் உங்களுக்குன்னு ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. இந்த நாள்லேருந்து நான் இந்த நாளுக்கு வரைக்கும் நான் செய்கிறேன். தினம்தோறும் இத்தனை மணிக்கு நான் இதை கரெக்டாக செஞ்சுருவேன். நீ எனக்கு இதை கொடு முருகா. தினமும் நான் உன்னை இந்த நேரத்தில் வந்து பார்க்குறேன், இந்த நேரத்தில் உன்னை கூப்பிடுறேன். எனக்கு நீ இதை நிச்சயமாக செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான்கிட்ட கேட்டு இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்கள்.
நிச்சயமாக நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்குங்க. அத்தனை சக்தி வாய்ந்த, கேட்டதை கேட்டவுடன் கொடுக்கக்கூடிய கருணை மனம் படைத்தவர் கந்த கடவுள். கலியுகத்தின் கந்த கடவுளாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் நம்ம என்ன கேட்டாலும் இல்லை அப்படின்னே சொல்ல மாட்டாருங்க. அத்தனை பேர்த்துக்கும் அத்தனையும் கொடுப்பார். அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான தெய்வம். எதுவுமே நம்ம கேட்குற முறையில் தான் இருக்குது. நம்ம ஒரு 2 நாளைக்கு கேட்டுட்டு 3ஆவது நாள் அதை பற்றி யோசிக்காமல் விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிட்டு அவருக்கும் இவங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னு நினச்சிக்குவார். தொடர்ந்து அடம்பிடிச்சி நம்ம கேட்குறப்ப தான் நிச்சயமாக நம்ம கேட்குறது நமக்கு நடக்கும். இந்த 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பூஜை அறையில் அமர்ந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. 5 நிமிடம் நாம் முருகனை வழிபாடு செய்தாலும் ஆத்மார்த்தமாக உள்ளன்போடு முழு நம்பிக்கையோடு முருகப்பெருமான் நிச்சயமாக நம்ம கேட்குறத நமக்கு கொடுப்பார், நமக்கு செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஒரு 5 நிமிடம் முருகன்கிட்ட வழிபாடு செய்துட்டு உங்கள் கடமையை செஞ்சுட்டு வாங்க. அதற்கான முயற்சியை செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது நிச்சயமாக நடக்குங்க. முருகனை கும்பிட்டோம் இனி எல்லாமே தானே நடக்கும் அப்படின்னு நினச்சா நடக்காதுங்க. முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும். நமக்கு என்ன வேணுமோ அதற்கான முயற்சியை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இறைவனின் அருளால் நம் முயற்சி திருவினையாகும். நிச்சயமாக ஒரு